வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கான ஹிஸ்ட்ரி பார்ட்டில் மிக முக்கியமான 5000 வினாவிடைகள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நியூவாக வாட்ஸ்அப் சேனலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸும் டெய்லி அப்டேட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஹிஸ்ட்ரியில் மிக மிக முக்கியமான எல்லா டாபிக்ஸ்க்கும் கவர் பண்ணி நம்ம 5000 முக்கியமான வினாக்கள் எடுத்திருக்கோம். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ. சிந்துவெளி நாகரிகம் பற்றின மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது எது? ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட பயன்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தோன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வச்சு தான் ஹரப்பா மக்கள் நீளத்தை அளவிட யூஸ் பண்ணாங்க. அடுத்தது, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களுக்கு இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களுக்கு இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, ஜான் மார்சல். ஜான் மார்சல் அவர்கள்தான் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களுக்கு இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர். அடுத்த கேள்வி, லாகூர் கராச்சி ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? லாகூருக்கும் கராச்சிக்கும் இடையில ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா 1856. லாகூர் கராச்சிக்கு இடையே ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு பார்த்தோன்னா மெஹர்கர். அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் எது? மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கூட்ட அரங்கு மீட்டிங் ஹால் மாதிரி பெரிய கட்டடம் அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் அதுதான் மிகப்பெரிய பொது கட்டடமாக இருந்திருக்கு. அடுத்து, சீன நாகரிகத்தின் காலம் எது? சீன நாகரிகம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1700லேருந்து 1122 ஆமோ. ஓகேங்களா, 1700 to 1122 சீன நாகரிகத்தின் காலம். அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1861. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. லோத்தல் என்ற மாநிலத்தில் அமைந்துள்ளது. லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அது குஜராத்தில். லோத்தல் அப்படின்ற இடம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம்? அது கிராமமா நகரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதி யாரின் வசிப்பிடமாக இருந்தது? ஹரப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதி யாரின் வசிப்பிடமாக இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமக்கள் தான் அங்கே இருந்திருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதியில் பொதுமக்கள் வசிப்பிடமாக இருந்திருக்கு. அடுத்து, ஹரப்பா நகரின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் யார்? ஹரப்பா நகரின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான். ஹரப்பா நகரில் இடிபாடுகள் நிறைய இருந்திருக்கு, அதை பற்றின விளக்கத்தை அவர் அவரோட நூலில் எழுதியிருக்காரு, சார்லஸ் மேசன். அடுத்த கேள்வி, மக்கள் நதிக்கரையில் குடியேறிய முக்கியமான காரணம். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நதிக்கரையில் வளமான மண் மற்றும் நல்ல நீர் கிடைக்குது இல்லையா, அதனால தான் நதிக்கரையில் மக்கள் குடியேறியிருக்காங்க. அடுத்த கேள்வி, மெஹர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? மெஹர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில். மெஹர்கர் பாகிஸ்தான் நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நகரம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? ஹரப்பா நகரம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஹரப்பா மக்களின் வீடுகள் பெரும்பாலும் எதனால் கட்டப்பட்டிருந்தன? ஹரப்பா மக்களின் வீடுகள் பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுட்ட செங்கற்கர்களால் தான் ஹரப்பா மக்களின் வீடுகள் கட்டப்பட்டிருந்துச்சு. அடுத்த கேள்வி,
மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் எது? மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 3500 2000 3500 to 2000 போ ஆமு. சரிங்களா? மெசபடோனியா நாகரிகத்தின் காலம் 2000 to 3500. நம்ம வந்து ரிவர்ஸில் தான் சொல்லணும். ஸோ 3500 to 2000 போ ஆமு. அடுத்த கேள்வி, பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது? பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது? செவ்வக வடிவத்தில் இருந்தது. பெருங்குளம் செவ்வக வடிவத்தில் இருந்தது. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கே இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. லோத்தல் அப்படின்ற இடத்துல தான் இருந்துச்சு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் லோத்தல் இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் மார்சல். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 3300 1900 3300 1900 போ ஆமோ. ஹரப்பா மக்களின் வீடுகளின் கூரைகள் எவ்வாறு இருந்தன? ஹரப்பா மக்களின் வீடுகளின் கூரைகள் எவ்வாறு இருந்தன, என்ன வடிவம் அப்படின்னு கேட்குறாங்க. சமதளமாக இருந்துச்சு. ஹரப்பா மக்களின் வீடுகளின் கூரைகள் சமதளமாக இருந்துச்சு. எகிப்து நாகரிகத்தின் காலம் எது? எகிப்து நாகரிகத்தின் காலம் எது? 3100 1100 எகிப்து நாகரிகத்தின் காலம் 3100 1100 போ ஆமோ. நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்ட பொருள் எது? நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை தார். நீர் கசியாமல் இருக்க பயன்படுத்தப்பட்ட பொருள் இயற்கை தார். சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் யார்? சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் யார்? சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன் நாரம்சின் அவர்கள்தான் சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசன். அடுத்த கேள்வி, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு எது? ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு என்னன்னா 1920. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1920. தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்ட கட்டிடம் எது? தானியங்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தோட பேர் என்ன? தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம். ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டை அல்லது மேல் நகரம். ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதியை கோட்டை அல்லது மேல் நகரம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சக்கரங்கள் எவ்வாறு இருந்தன? ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சக்கரங்கள் எவ்வாறு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா திடமான சக்கரங்களாக இருந்திருக்கு. திடமான சக்கரங்கள். லோத்தல் எந்த ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? லோத்தல் எந்த ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சபர்மதி. சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றங்கரையில் தான் லோத்தல் அப்படின்ற இடம் இருக்குது. இந்திய தொல்லியல் துறை யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை யாரின் உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்களுடைய ஒரு உதவியோடு தான் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, மொகஞ்சதாரோ உலக பாரம்பரிய தலமாக எந்த அமைப்பால் அறிவிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ உலக பாரம்பரிய தலமாக எந்த அமைப்பால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா யுனெஸ்கோனால தான். மொகஞ்சதாரோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு அமைப்பு எதுனா யுனெஸ்கோ மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம். வெண்கல காலம். கீசே பிரமிட் யாரால் கட்டப்பட்டது? கீசே பிரமிட் யாரால் கட்டப்பட்டது? கீசே பிரமிட் குஃபு மன்னரால் கட்டப்பட்டது.
குஃபு மன்னரால் கீசே பிரமிட் கட்டப்பட்டது. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன்பாடு தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன்பாடு தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பின் பயன்பாடு தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது. தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் எது? தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் காணப்படும் இடம் ஹரப்பா. பானைகளில் காணப்படும் வடிவங்கள் எவை? பானைகளில் என்னென்ன வடிவங்கள் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விலங்குகளோட உருவங்கள் மற்றும் வடிவியல் வடிவமைப்புகள். பானைகளில் விலங்குகளோட உருவங்கள் மற்றும் வடிவியல் வடிவமைப்புகள் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. மட்பாண்ட வேலைப்பாடுகள் எந்த நிறத்தில் இருந்தன? மட்பாண்ட வேலைப்பாடுகள் எந்த நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு நிறத்தில் தான். மண்பானை சிகப்பு இருக்குது, அதில் அவங்க கருப்பு வண்ணம் பூசி தான் அவங்க வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அடுத்து கதிரியக்க வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் எது? கதிரியக்க வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் 14. கதிரியக்க வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் 14. அபு சிம்பல் இரட்டை கோயில்களை கட்டியவர் யார்? அபு சிம்பல் இரட்டை கோயில்களை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் ராமெசிஸ். அபு சிம்பல் இரட்டை கோயில்களை கட்டியவர் 2ஆம் ராமெசிஸ். ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். உலகின் முதல் பொதுக்குளமாக கருதப்படுவது எது? உலகின் முதல் பொதுக்குளமாக கருதப்படுவது பெருங்குளம். உலகின் முதல் பொதுக்குளமாக கருதப்படுவது பெருங்குளம். ஹரப்பா நாகரிகத்தின் முக்கிய சிறப்பு அம்சம் எது? ஹரப்பா நாகரிகத்தின் முக்கிய சிறப்பம்சம் எது அப்படின்னு பார்த்தோன்னா திட்டமிட்ட நகர அமைப்பு. ஹரப்பா நாகரிகத்தின் முக்கிய சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. மட்பாண்டங்கள் பொதுவாக எந்த நிறத்தில் இருந்தன? மட்பாண்டங்கள் பொதுவாக என்ன நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு நிறம். அதில் வேலைப்பாடுகள் கருப்பு நிறத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் இருந்தன? ஹரப்பா நாகரிகத்தில் பெரிய நகரங்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு ஹரப்பா நாகரிகத்தில். அடுத்து சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய அதிகம் பயன்படுத்தியவை எவை? சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய அதிகமாக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிவப்பு மணி கற்களை தான் யூஸ் பண்ணாங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு மணி கற்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. நடனமாது சிலை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கணித்தவர் யார்? நடனமாது சிலை சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கணிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஜான் மார்சல். ஜான் மார்சல் அவர்கள் தான் நடனமாது சிலை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கணிச்சிருக்காரு. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு எது? ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆமு 1900. 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய ஆரம்பிச்சிருக்கு. பெருங்குளம் காணப்படும் இடம் எது? பெருங்குளம் காணப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் காணப்படும் இடம் மொஹஞ்சதாரோ. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தைச் சேர்ந்தது அப்படின்னா உலோக காலத்தைச் சேர்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தைச் சேர்ந்தது. காவிரிவாலா மற்றும் பொருணை ஆறுகள் அமைந்துள்ள இடம். காவிரிவாலா மற்றும் பொருணை ஆறுகள் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா பாகிஸ்தான். காவிரிவாலா மற்றும் பொருணை ஆறுகள் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான். ஹரப்பா நாகரிகத்தின் புவி எல்லை எது? ஹரப்பா நாகரிகத்தின் புவி எல்லை அப்படின்னா தெற்கு ஆசியா. ஹரப்பா நாகரிகத்தோட புவியில் அதோட எல்லை என்னது? தெற்கு ஆசியா. உர்ஜிகுராட் யாரால் கட்டப்பட்டது? உர்ஜிகுராட் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா உர் நம்மு அவர்கள்தான் உர்ஜிகுராட் அப்படின்ற இடத்த கட்டியிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன?
நம்ம ஹரப்பா நகரத்தில் பெரிய நகரங்கள் எத்தனைன்னு பார்த்தோம். முன்னாடி 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி எத்தனை கிராமங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் எத்தனை கிராமங்கள் இருந்துச்சுன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு ஹரப்பா நாகரிகத்தில். அடுத்து நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தோன்னா காந்தப்புல வருடி. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் கருவி காந்தப்புல வருடி. மட்பாண்டங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கருவி எது? மட்பாண்டங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கருவி எது அப்படின்னா சக்கரம் இல்லையா? சக்கரத்தை யூஸ் பண்ணி தான் மட்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க. அடுத்து முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார்? முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுமேரியர்கள். எழுத்து அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது சுமேரியர்கள் தான். அடுத்து காவிரி மற்றும் பொருணை ஆறுகள் உள்ள இடம் எது? காவிரி மற்றும் பொருணை ஆறுகள் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான். காவிரி மற்றும் பொருணை ஆறுகள் உள்ள இடம் ஆப்கானிஸ்தான். ஹரப்பா நாகரிகத்தின் காலம் எது? ஹரப்பா நாகரிகத்தின் காலம் போ ஆமு 3300 1900. ஹரப்பா நாகரிகத்தின் காலம் போ ஆமு 3300லேருந்து 1900. குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு எது? குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு எது அப்படின்னு பார்த்தோன்னா 1.704 மில்லிமீட்டர். குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோலின் சிறிய அளவீடு 1.704 மில்லிமீட்டர். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை போன்ற பெயர்களை கொண்ட இடங்கள் எங்கு காணப்படுகிறது? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை போன்ற பெயர்களை கொண்ட இடங்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை போன்ற பெயர்களை கொண்ட இடங்கள் பாகிஸ்தானில் இருக்குது. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் ஆகியவை எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா அணிகலன்கள் செய்யறதுக்காக. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதெல்லாமே அணிகலன்கள் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தும் தரப்படுத்தப்பட்ட முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தும் தரப்படுத்தப்பட்ட முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தும் தரப்படுத்தப்பட்ட முறை கதிரியக்க கார்பன் மற்றும் வயது கணிப்பு முறை. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய காரணத்தினில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹரப்பா நாகரிகம் எந்த காரணத்தினால சரிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் மாற்றம். ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய காரணங்களுள் ஒன்று சுற்றுச்சூழல் மாற்றம். இது ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குற பார்ட் 1 வீடியோ. ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5000 மிக முக்கியமான வினாக்கள் நம்ம டெய்லி அப்டேட்டாக போடுறதா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ. இதோட PDF வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸும் அப்டேட்ஸும் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது. நம்ம ஃப்ரீயாக ஹிந்தி சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹிந்தி சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது. நீங்கள் அதில் லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.